ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெல்நெட் இன் ரவுட்டர். ஸோ சேம் டெல்நெட் டெலிடைப் நெட்வொர்க்கை ரவுட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய காம்போனன்ட்ஸ் டிவைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிசி, ஒரு பிசி எடுத்துக்கிறோம். அடுத்தது நெட்வொர்க் டிவைசஸில் ஒரு ரவுட்டர். ஸோ நான் எடுத்துக்க போகிற ரவுட்டர் ISR 4331. ஸோ இதுலேயும் நம்ம அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? போயிட்டோம். ஸோ 2 பிசிக்கும் இந்த ஐபி அட்ரஸை அசைன் பண்ணியாச்சு. மறுபடியும் 10 கொடுத்துருந்தேன், அதை அலோவ் பண்ணல, அதனால் 20 மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது 2 பிசிக்கு கொடுத்தாச்சு. ஸோ ரவுட்டரோட டெர்மினல்ஸை நம்ம இப்போது கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ரவுட்டர் டெர்மினலை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது, ஸோ ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணணும். ஸோ டெல்நெட் கான்ஃபிகரேஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ டைப் பண்ணாதாங்க, டைப் பண்ணுங்க.
சரிப்பா, இதை முடிச்சிடலாம்.